பின்னணி அதாவது பேக்கப் வாசிக்க முடியுமா, எத்தனை பெரிய இசை மேதை அழைக்கிறார் திலீப் உள்ள மகிழ்ந்து உடனே ஒப்புக்கொண்டாராம். சென்னையிலும் பெங்களூரிலும் எல் சங்கருக்காக மேடை கச்சேரியில் கீபோர்டு வாசித்தார் திலீப். அவருக்கு அந்த அனுபவம் மிக புதிதாக இருந்ததாம். கச்சேரிகள் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில சிறுவன் திலீப்பின் காதுக்குள் முணுமுணுத்தார் சங்கர். உன்னை எனக்கு சின்ன வயசுலே தெரியும், மயிலாப்பூர்ல என் வீட்டுக்கு பக்கத்துல தான் உன் வீடும் இருந்தது. திலீப்பினால் அப்போது அதை நம்பவே முடியலையாம். அது ஒரு கனவு போல் தோன்றியது. வித்தியாசமான முயற்சிகளை செய்தாலும் ரூட்ஸ் இசைக்குழுவினால் பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதனால் குழு மூடப்பட்டது. இந்த நிலையில் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை திலீப் சம்பாதித்தானே ஆக வேண்டும். ஏற்கனவே திலீப்பின் கீபோர்டு திறமை திரைப்பட இசைகளை பரவியிருந்ததுனால சினிமா இசையில் வாசிக்க அவசர அழைப்புகள் வந்தது. உடனே அவற்றை ஒப்புக்கொண்டார் திலீப். அந்த பணி அவரை முழுவதுமாக அள்ளி கொண்டது. அடுத்த 9 வருடங்களுக்கு திலீப் சினிமா மற்றும் இசை கச்சேரிகளை வாசிப்பதில் மூழ்கி போனார். இப்போ மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது. ஆர்கெஸ்ட்ராவில் எல்லோரும் வாசிப்போம்.